கொஷின் பாருங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி விஏஓ 2014 கேட்ட ஒரு வினாத்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஷின் நம்ம வந்து எப்படி பார்த்த செகண்டில் சால்வ் பண்ண முடியும்? கொஷின் படிங்க. ஒருவன் ஒரு பொருளை 3% லாபம் வைத்து விலை சொல்கிறான், பின்பு 3% தள்ளுபடி அளிக்கின்றான் எனில் அவன் அப்பொருளை விற்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3% லாபம், அதுக்கப்புறம் 3% தள்ளுபடி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன, ஒரு பொருளுடைய விலையிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்கக்கூடிய பொருள் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு ஒரு 3% ஏற்றிருக்கிறான். அப்படின்னா ஒரு 103 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. திரும்ப என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 ரூபாயிலிருந்து 3% தள்ளுபடி பண்ணியிருக்கான். 3% அப்படிங்கிறது என்னது, 3% தள்ளுபடி பண்ணி அவன் விற்றுருக்கான். அப்படின்னா மறுபடியும் 100 ரூபாய்க்கு விற்றுருப்பான் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணியிருப்பீங்க. அப்போ லாபமும் இல்லை, இழப்பும் இல்லை. என்னன்னா 100 ரூபா ஸ்டார்டிங்கில் சொன்னால், திருப்பி 3 ரூபா ஏற்றுனானா அப்போ 103 ரூபா வந்துச்சா, திரும்பவும் 3% தள்ளுபடி பண்ணானா அப்போ 100 ரூபா வந்துச்சா. அப்போது பழைய விலைக்கே தானே விற்றுருக்கான், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இந்த கொஷினை. ஓகேங்களா? ஆனால் இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சராகவும் வரக்கூடாது. இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப எளிமையான கணக்கு தான், ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு. ஓகேங்களா? நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. பட் புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% லாபம் 3% நஷ்டம் அப்படின்னு எது கொடுத்தாலுமே ஓகேங்களா, அது 2 பொருளாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரே பொருளுக்கு விலையை ஏற்றி திருப்பி டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை 2 பொருளை, ஒரு பொருளை 3% லாபத்துக்கும் இன்னொரு பொருளை 3% நஷ்டத்துக்கு விற்கிறான். ஸோ இது போல் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா பர்சன்டேஜில் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே 100 ரூபாயிலிருந்து 3% ஏற்றும் போது கரெக்டு தான், நீங்கள் பண்ணது 103 ரூபா. ஆனால் 103 ரூபாயிலிருந்து 3% அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டமாகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் 100 ரூபா வராது. ஓகேங்களா? 100 ரூபாயிலிருந்து 3%, 103 ரூபாயிலிருந்து 3% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கம்மியாகும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? பட் அந்த கான்செப்ட் வந்து 3 ரூபா குறையாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 ரூபா குறையாது, 3 ரூபாய்க்கு மேலே தான் இது வந்து குறையும். ஓகேங்களா? 100 ரூபாயில் 3% அப்படிங்கிறது தான் 3 ரூபா. ஆனால் 103 ரூபாயில் 3% அப்படிங்கிறது 3 ரூபாயை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக அவனுக்கு நஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த கேள்வியை பார்க்கும்போது எந்த ஒரு பொருளையும் ஓகேங்களா ஒரே விலைக்கு, அதாவது ஒரே பர்சன்டேஜுக்கு 3% லாபம் அல்லது 3% நஷ்டத்துக்கும் விற்கிறான், இல்லை தள்ளுபடி கொடுக்குறான், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு பொருள் அதிகரிக்குது, முதல்ல அந்த பொருளுடைய விலையை அதிகரிக்கிறான் இல்லை குறைக்கிறான், இல்லை குறைச்சிருக்கான் அதிகரிக்கிறான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் உங்களுக்கு வரக்கூடியது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்த்த செகண்டில் இதுக்கான ஆன்சரை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எந்தெந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்தால் எப்படிலாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதாவது இப்போ 3% லாபம்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ், இது ஆக்சுவலாக ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, 100/100. ஓகேங்களா? இங்கே ஏ அப்படிங்கிறது என்னென்னா லாபம் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? எந்த ஒரு பொருளையும் விலையை குறைக்கிறாங்க அப்படின்னா அது மைனஸு, அதிகரிக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஏ வந்து ப்ளஸில் இருக்குது, +3. பி அப்படிங்கிறது வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, அப்போ குறைக்கிறாங்க அப்படின்னா -3. ஓகேங்களா? இப்போ அதே வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், /100. ஓகேங்களா? +3 -3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × 3 9. ஓகேங்களா? 9/100. இட்ஸ் நத்திங் பட் 0.09. 0.09 அப்படிங்கிறது என்னது, -0.09. அப்படின்னா மைனஸ் என்ன, குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இழப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 0.009 அளவிற்கு குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஒரே விலை, அதாவது 3% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னாவே தெரிஞ்சிடும், ஒன்று இழப்பு ஒன்று லாபம். அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? டைரெக்டாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன, 3 ஸ்கொயர் பண்ணிக்கலாம், 3 × 3 9. ஓகேங்களா? /100க்கும் கண்டிப்பாக 0.09 வரும். ஓகேங்களா? அப்போ 9ன்ற வேல்யூவில் தான் ஒரு ஆன்சர் வரக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னும் எளிமையாக இதை வந்து அப்படின்னா என்னது, 0.09% இழப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஓகே, இதை இன்னும் இவ்வளோ கூட பண்ண தேவையில்லை. அப்படின்னா நீங்கள் பார்த்த செகண்டில் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பொருளை 3% லாபம்னு சொல்லிட்டான், 3% தள்ளுபடின்னு சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பாக ஒரே விலையாக இருக்குது, கண்டிப்பாக உனக்கு நஷ்டம் தான் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக உனக்கு நஷ்டம் இருக்குது. ஆப்ஷனை பாருங்கள், நீங்கள் அந்த வேல்யூ என்னென்னு கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. இன்கேஸ் இங்கே 3%க்கு பதிலாக அவன் 10ன்னு கொடுக்கட்டும், 20ன்னு கொடுக்கட்டும். ஓகேங்களா? எது வேணாலையும் கொடுக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 20, இங்கேயும் 20ன்னு கொடுக்கட்டும். நீங்கள் உடனே 20 நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அங்கே எந்த வேல்யூ வேணாலையும் கொடுக்கட்டும், 15 கொடுக்கட்டும். ஓகேங்களா? எதுவுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண தேவை. ஆனால் அந்த ஆப்ஷனை பாருங்கள்,
இங்கே என்ன கொடுக்குறான், லாபம் கொடுத்துருக்கான். சேம் பர்சன்டேஜ் கொடுத்ததுனா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வரவே வராது, இதுவும் வராது, லாபம் எல்லாமே லாபம் தான் கொடுக்குது. இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நஷ்டம் அப்படிங்கிறது எது, இது ஒன்று மட்டும்தான். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கண்டிப்பாக நஷ்டம் தான் ஆகும், சேம் ப்ரைஸ் வராது அப்படின்னு தெரிஞ்சது. ஓகேங்களா, அப்படின்னா இழப்பு அப்படின்னு கொடுத்துருக்க ஒரே ஆப்ஷன் இது தான். அப்போ ஆப்ஷன் பி, இது நீங்கள் அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் எது கேட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்த செகண்டில் ஓகே 3% லாபம் அப்படின்னா அடுத்து 3% தள்ளுபடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். 3% 3 கொடுத்துருக்கான், 3 ஸ்கொயர் 9, அப்போது டிவைட் பை 100னா 0.09, அந்த அளவுக்கு இழப்பு இருக்குது. எக்ஸாக்ட் வேல்யூவாகவும் நம்மளால் போட தெரியும், எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்காமவும் நம்மளால் ஆன்சரை டிக் பண்ண முடியும். ஓகேங்களா, ரொம்ப எளிமையான கணக்குகள். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த மாதிரியான கணக்குகள் தான் பிஏஓ லெவலில் கேட்கக்கூடிய கணக்குகள் இது. ஓகேங்களா, இதே போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டெய்லி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இது போல நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகேங்களா,